பாண்டிய வந்துட்டானா? இல்ல, இன்னும் காணும். நேத்தே தூக்கம் வராம எழுந்து அப்படியே நடுஜாமத்துல உலாத்திக்கிட்டே இருந்தாங்க. பாவம். ஏன், என்னவா அவனுக்கு? வேலையில ஏதோ சிரமமா இருக்குன்னு சொன்னாங்க. ஓயாம வேலை செஞ்சா அப்படிதான். சொந்த தொழில் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க. இந்த வீட்டு கடன் முடிஞ்சாலாவது நான் ஏதாவது செய்வேன். இன்னும் கொஞ்ச நாள் போட்டோம். அம்மாச்சி, அம்மாச்சி, போலீஸ் வராங்க. என்னங்க ஐயா, என்ன விஷயம்? எதுக்கு இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க? எங்க அந்த ஃப்ராட் பையன்? வெளியே வர சொல்லுங்க. சார், யார தேடுறீங்க? என்ன பார்த்து பேசுங்க. எங்க கிட்டே ஆட்டம் காட்டுறானா? ஐயோ, மரியாதையா அவனை வர சொல்லுங்க. அரெஸ்ட் பண்ணதாம வந்திருக்கோம். ஐயோ, என்ன இவ? அம்மாச்சி, என்ன இவங்க என்னென்னமோ சொல்றாங்க? யாரு சொல்றாங்க? ஒண்ணுமே புரியலையே. வேற யாரு? அந்த ஜீவா பையில தான் இருக்கும். ஊர்ல இருக்க வம்பெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கான். ஏ சக்தி, பாத்தியா? உன் செல்ல புள்ள ஜீவாவை தேடிதான் வந்திருக்காங்க. இது மட்டும்தான் நடக்காம இருந்தது, அதுவும் இப்ப நடந்துருச்சு. சார் சார், என் பையன் ஜீவா தப்பு பண்றவன் இல்ல சார். நாங்க ஜீவானி யாரையும் தேடி வரலையாமா. தங்கப்பாண்டி அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம். ஐயோ, எங்க மாவன்? ஐயோ, அம்மாச்சி, என்ன சொல்றாங்க இவங்க? இரு 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 ஐயா, நீங்க என்ன சொல்றீங்க? அவன் ரொம்ப தங்கமான பிள்ளையாச்சே. நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சிட்டு வந்திருக்கீங்க. நாங்க கரெக்டாதாமா வந்திருக்கோம். அந்த திருட்டு பையன் எங்கன்னு சொல்லுங்க. ஐயோ சார், என்ன சார் நீங்க வந்ததுல இருந்து ஏதோ பேசிட்டு இருக்கீங்க? அவர் ரொம்ப நல்ல மனுஷன் சார். நல்ல மனுஷன் தான் 10 லட்சத்தை தூக்கிட்டு போயிருக்கானா? என்னது? என்ன சார் சொல்றீங்க? 10 லட்சமா? என்னம்மா? அவன் வேலை பாக்குற கம்பெனில 10 லட்சம் ரூபாய் கையாடல் பண்ணிருக்கான். பணத்தை ஏமாந்த சிட் ஃபண்ட் கம்பெனி கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. ஐயோ, கண்டிப்பா என் பையன் அப்படி பண்ணிருக்க மாட்டான். எந்த அம்மா புள்ள மேல தப்பு இருக்குன்னு சொல்லி ஒத்துக்க போறாங்க? அவனை எங்கம்மா மறைச்சு வச்சிருக்கீங்க? இல்ல சார். கான்ஸ்டபிள்ஸ் உள்ள போய் தேடுங்க. பாருங்க சார் சார், அவன் இன்னும் வரல சார். உள்ள இல்ல சார். சொன்னா கேளுங்க. இல்ல சார். ஐயோ, அம்மாச்சி, என்ன எப்படி எல்லாம் சொல்றாங்க அவரை பத்தி? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இரு இரு, ஒண்ணும் ஆவாது புள்ள. சார், எங்க பாண்டி திருடெல்லாம் மாட்டா சார். அப்புறம் எதுக்கு அவன் அப்ஸ்கார்ட் ஆனா? போனை ஆஃப் பண்ணி வச்சிருக்கான். சார், உள்ள தேடி பார்த்துட்டேன் சார். இல்ல சார், இந்த ரூம்ல இல்ல சார். அதான் சார் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இது பாருங்க, நீங்க ஒளிச்சு வச்சிருக்கிற அக்யூஸ்ட். அவனை மறைச்சு வைக்கிறது சட்டப்படி குற்றம். சொல்லு மீனாட்சி. நானே உனக்கு போன் பண்ணிட்டு தான் இருந்தேன். இன்டர்வியூ என்னாச்சு? முடிச்சிட்டேன், வந்துட்டு இருக்கேன் தேனு. இவ்வளவு சரி, ரிசல்ட் என்னாச்சு? தேனு, நமக்கு வேலை கிடைச்சிருச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்குடி. அதுவும் மதுரை ஆபீஸ்லயே வேலை கொடுத்திருக்காங்க. சூப்பர் டி. கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேனு, நான் வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கேன். மத்தது அப்புறமா டீட்டெயிலா சொல்றேன். சரி சரி, ஓகே. நீ பார்த்து பத்திரமா வா. முதல் இன்டர்வியூல வேலை கிடைச்சிச்சு போலயே. நல்ல விஷயம் தானே. சரி, ட்ரீட் எதுவும் இல்லையா? ஏய், உன்னை இதே மூஞ்சிலேயே முழிக்க கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல. எதுக்கு என்னையே சுத்திட்டு இருக்க? நீ என்ன அழகர் கோயில் தேரா? உன்னையே சுத்தி சுத்தி வர. உனக்கு வேலை கிடைச்சிருக்கு, அதுக்கு ஒரு வாழ்த்த சொன்னேன். ஓவரா பண்ற. டேய், உங்க வாழ்த்து கிடைக்கதான் நாங்கெல்லாம் ஏங்கிட்டு இருக்கோம் மாக்கோம். சும்மா ரூட்டை கொடுக்காதன்ன. கேப்ல நெசமா தான் சொல்றேன். நம்ம ஊர் பிள்ளைக்கு வேலை கிடைச்சிருக்கு, அதுவும் என்னாலங்கிறப்ப எம்பிட்டு பெருமையா இருக்கு தெரியுமா? என்னது, உன்னாலயா? ஆமா, டைமுக்கு நாம பையில கொடுக்கலன்னா உனக்கு வேலை கிடைச்சிருக்குமா? ஒரு தேங்க்ஸ் கூட சொல்ல மாட்டேங்கிற. ஏய், என்ன பக்கத்துல உட்கார்ந்துட்ட? ஏய், எது கத்திக்கிட்டு இருக்க? சீட்ல வேற இடம் எங்க இருக்கு? இங்க தானே இருக்கு.
அப்புறம் சம்பளம் எம்பிட்டு பேசியிருக்க? ஏய் அது தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற? ஒழுங்கு மரியாதை எந்திரிச்சு போ. ஐய இது உங்க அப்பா விட்டு பஸ்ஸா? எந்திரின்னு சொன்னதும் போறதுக்கு. பஸ்ல நானும் டிக்கெட் எடுத்திருக்கேம்மா. சீட்டு காலியா இருந்தா உட்காரதான் செய்வாங்க. சும்மா லந்த கொடுத்துட்டு இருக்க. ச்சே, இதெல்லாம் மனுஷன் பேச முடியுமா? அப்ப பேசாத. வெளியே பறக்கிற காக்கா குருவி கிட்ட பேசிக்கிறேன். ஏய் இத பாரு, அவ்வளவுதான் உனக்கு மரியாதை சொல்லிவிட்டேன். என்கிட்ட மனுஷன் பேச மாட்டாங்கங்கிற நீ பேசுற. ஐ லைக் இட். அந்த கடை எப்ப முடியுது? வாங்கி கொஞ்ச நாள் தான் இருக்கும் அப்பதா. இன்னும் கொஞ்சம் மாசம் இருக்கு. அப்படியே அது மேல கொஞ்சம் அங்க பணம் கடனா வாங்க முடியுமா? இல்ல அப்பதா, இன்னும் பாதி கூட முடியல. அத கட்டி முடிச்சாதான் வாங்க முடியும். ஏன் கேக்குறீங்க அப்பதா? ஏதாச்சும் பணம் வேணுமா? என்ன விஷயம் அப்பதா? ஒண்ணு இல்ல, சும்மாதான் கேட்டேன். வைக்கிறேன். ஏன் அத்தா என்னாச்சு? வீட்டு மேல எல்லாம் கடன் வாங்க முடியாதான். ஐயோ இப்ப என்னத்த பண்றது? இவனை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு கிளம்புங்க. நான் பணத்துக்கு என்ன செய்யறதுன்னு பாக்குறேன். தேவி நீ அழாத. இந்த விஷயம் நமக்குள்ள இருக்கட்டும், வேற யாருக்கும் தெரிய வேண்டாம். அம்மாச்சி உங்களை நம்பிதான் இருக்கேன் அம்மாச்சி. பயமா இருக்கு. நீ பயப்படாம இருந்தா நான் பாத்துக்கிறேன். போ. ஏய் போடா.